ஜோதி பாசு பிரதமராகறதுக்கான வாய்ப்பு வரும்போது தவிர்த்துட்டீங்க. See, நீங்க problem மாநிலங்கள்ல ஆட்சிக்கு வரீங்க. மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி வரைக்கும்லாம் இருக்குது. கேரளா பார்க்குறோம். இந்த மாரிலாம் இருக்கு. ஏன்னா ஒன்றியத்துல மட்டும் நீங்க அந்த ரெப்ரசன்டேஷன குடுக்க மாட்றீங்க. மக்கள் வந்து உங்கள நம்பி அங்க அனுப்புறாங்க அப்டின்னா, உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்ப எடுத்து நீங்க மக்களுக்கு வேலை செய்றதுல என்ன பிரச்சனைன்னு அவங்கெல்லாம் கேட்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பிரதமர் நினைச்சா அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு என்று நான் கட்சி வரையறுக்கிற போது, ஒரு சமூகத்துல இருக்க பெரும்பாலானவர்கள் முதலாளித்துவ சிந்தனைக்கு உள்ளானவர்கள். நீங்க அந்த நான் என்ன கேட்கிறேன், பட்டினியால மனுஷன் ஒருத்தன் சாகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிறோம். எல்லாரும் ஏத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் இங்க என்ன சொல்லுது, இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 27 கோடி பேர் எதோட போறாங்க? பட்டினியா பட்டினியாக தூங்க இரவில் உறங்க போகிறார்கள். இதை ஏன் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம்? நீங்க ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு, பணக்காரன் ஏழை, இதை ஏத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயாப்பா அவன் தலைவிதி, அது அப்படித்தான். மகாத்மா காந்தி மேல குறையே சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் அவர் சொத்து சேர்த்துட்டாரு அல்லது முதலாளிகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டாருன்னு நீங்க அவரை சொல்ல முடியாது. நீங்க விவசாய தொழிலாளிகள் போராடினாங்கன்னா அவங்க தரித்திர நாராயணர்கள் கடந்த இதுல இருந்து வந்ததுதான் அவங்க நினைக்கிறாங்க. எனவே ஒரு ஜோதி பாசு போய் பிரதமர் ஆனதன் காரணமாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துல நீங்க சோசலிசத்தை நிலைநிறுத்துவது என்பதை அவர் முடிவெடுத்துட முடியுமா? அது நாடாளுமன்றத்தில் நிறைவேறணும்ல. 67க்கு பின்னால பல அரசாங்கங்களில் பங்கேற்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு வந்தது. நோ, எது மாநில அரசாங்கங்கள்ல அப்பெல்லாம் நாங்க ஒன்றும் போயிடல. மேற்கு வங்கம், கேரளா, திரிபுரா மூன்றிலும் கம்யூனிஸ்டுகள் அதிகமான, சிபிஎம் அதிகமான சீட்டுகளை பெற்று வந்தது.